காலையிலே எந்திரிச்சு ஹாலுக்கு வந்த உடனேயே பிங்கி எப்படி அழகாக சோஃபா மேலே படுத்திருக்கா பாருங்க. அப்படியே அந்த தலையை தூக்கி நான் வெளியே வரும்போது பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷம். என்னுடைய முதல் வேலை எப்போவுமே பிங்கி வந்ததுலேருந்து என்ன வேலையாக இருந்தாலும் பிங்கியோட கொஞ்ச நேரம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தாங்க. கொஞ்ச நேரம் இப்படி தடவி கொடுத்துட்ருக்கிறது, அவளோட கொஞ்ச நேரம் பேசுறது. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் மட்டும்தான் இப்படி தடவி கொடுப்பீங்களா? நானும் தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். நம்மளும் கொஞ்சம் நேரம் தடவி கொடுத்துட்டு அது கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி காலையிலையும் இப்படி தான் 5 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது பிங்கி இப்படி தான் படுத்திருந்தது. என்ன அழகாக பார்க்குறா பாருங்கள் இப்படியே வரும்பொழுது. எப்போவுமே என் கூட தான் படுத்திருப்பா. நான் என்னோடய தலைக்கிட்ட படுத்திருப்பா. அப்புறம் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து வெளியில் வந்து சோஃபா மேலே இப்படி படுத்துப்பா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க.